அம்மாவுடைய பாதங்களுக்கு கோடான கோடி கோடான கோடி கோடான கோடி பாத நமஸ்காரங்கள். அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அம்மா ஆரோக்கியமா இருக்கணும். அம்மா எங்களுக்கு சொல்லுங்க, இச்சாதாரி நாகம் அப்படிங்கிறது உண்மையிலே இருக்குதா? அவங்க நினைச்சா உருவம் மனித உருவம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பகல்ல மனிதனா இருக்கலாம், ராத்திரி பாம்பா அந்த மாதிரி சொல்றாங்க. இது உண்மையா? அப்படி இருந்தா அது அவர்களுக்கு வரமா? அது சாபமா? ஆம், பாம்பினுடைய விஷம் நிறைய காலம் அது கக்காம இருந்தா, அந்த விஷம் அவர்களுடைய வாயுக்குள்ளேயே இருந்தா, அது வந்து மிகப்பெரிய மிக உயர்ந்த மதிப்புள்ள அஹ், கற்களா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆ விலை உயர்ந்த கற்களா மாறும்னு சொல்றாங்க. அது உண்மையா? இதை பற்றி எங்களுக்கு நீங்க சொல்லணுமா? உண்மையிலே இச்சாதாரி நாகம் இருக்கா? இதை பத்தி அம்மா எங்களுக்கு சொல்லணும். நாங்க அந்த காலத்துல இருந்து இந்த சினிமா நிறைய பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அம்மா நீங்க எங்களுக்கு சொல்லணும். ஆஹ் அதே மாதிரி பாம்புகளை வந்து யாராச்சும் சாவடிச்சாங்கன்னா அது அவங்கள வந்து பழி வாங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கு சாபமா மாறிடும் பாம்புகளை வந்து சாவடிச்சா அப்படின்னு சொல்றாங்க. ஆஹ் அந்த சாபம் அவங்கள பல பிறவிகள் தொடரும், அவங்களுக்கு தோஷமா மாறும், அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இது உண்மையா? இதை பற்றிய விளக்கத்தை அம்மா நீங்க தான் சொல்லணும். இச்சாதாரின்னு ஒருத்தர் உண்மையிலே இருக்காங்களா? அப்படி இருந்தா அவங்களுக்கு மட்டும் எப்படி அப்படி ஒரு அஹ், வரமோ வாய்ப்போ அதெல்லாம் எதனால அப்படி? எங்களுக்கு அதை பற்றிய தெளிவான விளக்கம் அம்மா நீங்க தான் சொல்லணும். அம்மாவுடைய பாதங்களுக்கு கொடான கொடி கொடான கொடி கொடான கொடி பாத நமஸ்காரங்கள். அம்மாவிற்கு கொடான கொடி முத்தங்கள், கொடான கொடி நன்றிகள் தாயே. நல்ல ஒரு நாகத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. ஏன்னா நாம் வந்து இந்து தர்ம சாஸ்திரப்படி நாகங்களை எல்லாருமே வணங்குகிறோம். அதே மாதிரி நாகங்கள் சட்டையை எடுத்து அந்த நாகத்துடைய சட்டையை வந்து வச்சு ஒரு பெட்டி தயார் பண்ணி அதை வச்சு நம்ம பூஜை பண்ணால் அது வந்து நமக்கு மகாலட்சுமி தன்மையை தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. நானே வந்து நிறைய நாக சட்டையெல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். அதுவும் இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கிறேங்க. இந்த நாகம் அப்படிங்கிறது வந்து புத்தில் பால் ஊற்றுறாங்க, முட்டை வச்சு வணங்குறாங்க, மஞ்சள் போட்டு வர்றாங்க அப்படின்னாலே அந்த நாகங்கிற ஒரு இது அங்கே இருக்காது. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டாலோ மஞ்சள் மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த இடத்துல இது கும்பிட்டாலோ நாகம் மாத்திரம் இல்லை, கரையானும் இருக்காது. இந்த நாகம் வந்து இந்த புத்து வந்து நாகங்கள் கட்டாது, கட்ட தெரியாது. அது கரையான் கட்டுறது தான் அந்த புத்து. இந்த நாகப்புத்துன்னு சொல்கிறது வந்து கரையான் கட்டக்கூடியது. அந்த கரையான் போய் சாப்பிட போய் அதை அங்கேயே ஒரு நல்ல அனல் நல்லா இதாக இருக்கும்போது அது வந்து தங்க ஆரம்பிக்கும். அதுதான் அந்த அதோடைய வீடே வந்து கரையானுக்கு சொந்தமான வீடு தான். அதுக்கப்புறத்துக்காக நாகம். அப்புறம் நாகங்கள் வந்து கடித்தா கூட பிழைக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அது மாதிரி இருக்கிற நாகத்திலேயே வந்து கருநாகம், அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி விரியான், இது ரொம்ப கொடிய விஷம். இது வந்து கடித்தாலோ இது பண்ணாலோ நமக்கு ஆபத்து. அது மாத்திரம் இல்லை, ஒரு இறையை போய் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு 14 அடி 24 அடிலாம் இருக்குது நாகம். 12 அடி அப்படி இருக்குது. பெரிய பெரிய நாகம் இருக்குது. அது என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து ஒரு இறையை பிடிக்கிறதுக்கு அதோடைய விஷத்தன்மையை ஊதும். எச்சியை துப்புற மாதிரி, தண்ணி பாய்ச்சுற மாதிரி அது எச்சியை வந்து அடித்து அந்த இறையில் அந்த மயங்கி கிடக்கிறத அந்த இதை போய் எடுத்து சாப்பிடும். இது ஒரு ரகம். அப்புறம் இந்த நாகம் என்னமாகும், நான் எந்தெந்த இடம் காடுகள்லாம் போயிருக்கேன். நான் அமேசான் காடு வரையும் நான் போயிட்டு வந்திருக்கேன். எல்லா காடுகளும் போயிட்டு வந்திருக்கேன். நான் மலைகளும் போயிட்டு வந்திருக்கேன். இதுகளில் வந்து இந்த பாம்பு எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன்னா, இந்த மலையில் இருக்கிற கசடுகள் அதுனால வந்து அந்த இடத்துல அந்த கச்சடாவாக இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பாம்பு இருக்கும். ஏன்னா அந்த கச்சடாவில் வந்து எலிகள் வரும், உணவு உற்பத்திக்க இருக்கக்கூடிய பொருள்கள் கிடைக்கும். அதை உண்றதுக்கு அது அங்கே போகக்கூடிய இதுகளில் வந்து அந்த இடத்துல வரும். மெயினாக என்னென்னா, நம்ம வந்து எருமை மாட்டுடைய சாணத்தை எடுத்து சாக்கில் நனைச்சி சுற்றி நம்ம வச்சோம்னா நம்ம வந்து கருந்தேலுகளெல்லாம் உற்பத்தி செய்யலாம். நம்மளே சொந்தமாகவே உற்பத்தி பண்ணலாம்.
கருந்தேல்களை நிறையா வந்து உற்பத்தி பண்ணலாம். அந்த கருந்தேல்களில் உள்ள அந்த விஷத்தை சேகரிக்கிறதுக்காகவும் கருங்கல்களை உற்பத்தி பண்ணி அதுக்குள்ளே நம்ம உட்காந்து தவங்களை பண்ணுறதுக்காக இதை பண்ணலாம். அதே மாதிரி பசு சாணத்தில் வந்து சாக்கு பையை நல்லா நனைச்சி சுற்றி வேறு நல்ல சாக்கு துணி இருக்குல்லையா, மிதித்து காலடியிலலாம் போடுவாங்கள்ல, அது நூல் சாக்கு, அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா பூரான், செங்குரான், பூரான்னு சொல்லுவாங்களே, செங்குரான், அது பாம்பு, இதெல்லாம் கூட நம்ம வந்து உற்பத்தி பண்ணலாம். நமக்கு வந்து இது உற்பத்தி பண்ணக்கூடிய வரும். ஆனாலும் இதெல்லாம் இது வந்து எங்கள் குருமார்கள் வந்து கண் முன்னாடியே செய்து காமிச்சிருக்காங்க. நானும் செய்திருக்கேன். நீங்களும் கூட வந்து கிராமப்புறங்களில் இருந்தால் செய்யலாம். ஆனால் அதுக்கு பயங்கிறது ஒன்றும் இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் கேட்டுக்கிட்டது, இச்சாதரி நாகம், அதாவது பாம்பு உருவத்தில் மனிதர் வருவாங்களாம், மனித உருவத்தில் பாம்பு வருவாங்களாம். ஆனால் இது வந்து உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் எங்கள் தாத்தா கூட்டேன் இப்படியெல்லாம் பார்த்து எத்தனை 4-5 சங்கதிகளை பார்த்து வந்திருக்கேன், தலைமுறையை பார்த்து வந்திருக்கேன் இல்லையா. இது முற்றிலும் வந்து பொய் தான். அது வந்து கற்பனையாக, அதாவது நம்ம சாமியாக வணங்குறோம்ல, அதனால அதை வந்து கற்பனையாக வந்து இச்சாதரி நாகம் அப்படின்னு சொல்கிறாங்க வலிசு. உண்மையிலேயே இச்சாதரி நாகத்தை பார்த்தவங்க யாருமே கிடையாது. இப்போ இந்த குழந்தைய ஒட்டி பிறக்கிற மாதிரி 5 தலை நாகம், 3 தலை நாகம், 2 தலை நாகம், இப்படியெல்லாம் இருக்குது. அது வந்து பிறக்கும்போதே வந்து நம்ம அந்த பிறக்கிறங்கள்ல குழந்தையெல்லாம் ரெட்டை குழந்தை பிறக்குது, 3 குழந்தை, அப்படி தலைகள் வந்து ஒட்டி பிறக்கக்கூடியது இருக்குது. அதெல்லாம் கூட நான் வந்து பார்த்துருக்கேன். நான் 5 தலை நாகம் முதற்கொண்டு பார்த்துருக்கேன். நான் 2 தலை நாகம் பார்த்துருக்கேன், நான் 3 தலை நாகம் பார்த்துருக்கேன், வெள்ளை நாகம் பார்த்துருக்கேன். இப்படி இது கொடிய உள்ள ஒரு விஷம் உள்ள இதுக தான். அதே சமயத்தில் ஒரு நாகம் வந்து நம்மளை தீண்டும் அப்படின்னா அந்த எந்த ஒரு நாகமும் நம்மளை தீண்டதான் செய்யும். ஆனால் அது அந்த இந்த வாயை தச்சிருவாங்க. தச்ச பிறகு அந்த நாகத்தை வந்து இவங்கெல்லாம் நிறையா பேர் கையில் எடுக்கிறது, வைக்கிறது, இதெல்லாம் காட்டுறது, அதெல்லாம் வந்து அது வந்து பண்ண ஒன்றும் இது இல்லை. ஆனால் ஆரம்பத்திலேயே இந்த குட்டியல் முட்டைகளை வச்சு பொறிக்க வச்சு அந்த குட்டியலோட நம்ம, ஆனால் குட்டியலுக்கு தான் அதிக விஷம் அது. ஆனால் அதுகளுக்கு பல் இருக்காது. பல் எப்படி இருக்கும்னா மீனுக்கு எப்படி பல் இருக்கும், பொடிசாக அருகுன மாதிரி முன்னாடி, அந்த மாதிரி இருக்கும். கனமான பல்லுகள்லாம் இருக்காது. அந்த பல்லுகளால் அது வந்து கொத்தத்தன்மை இருக்காது, சுருக்குன்னு குத்தி விஷத்தை இறக்கக்கூடிய தன்மை இருக்காது. விளையாட்டுக்கு அது கடிக்கும். அது நான் கையில் வச்சு எல்லாம் நான் பார்த்துருக்கேன். என் கையில் விரலில் கடித்து தொங்க விட்டுருக்கேன் பாம்பை. ஏன்னா அந்த முட்டைகள் பொரிக்கிற இடத்துல நான் இருந்திருக்கேன். அது தானாக பொரிஞ்சு நான் பொரிச்சா அப்படி கோழி குஞ்சு பொரிக்கிற மாதிரி நிறைய வரும். அதே மாதிரி அந்த முட்டைகள் எப்படி இருக்கும்னா புட்டை வைக்கிற மாதிரி வாடைகள் வரும். இதெல்லாம் எப்படின்னா தமிழ்நாட்டில் கிடையாது. இது வடநாட்டில் அந்த சைடு போகும்போது, காடுகளில் போகும்போது, நாங்கள் அந்த புதருக்குள்ளே அந்த குகைக்குள்ளெல்லாம் போகிறோம்ல, அதிலெல்லாம் வந்து கண்டிப்பாக பாம்புகள் குகைக்குள்ளெல்லாம் இருக்கும் பாம்புகள். ஏன்னா அந்த இடத்துல வந்து எலிகள் வரக்கூடியது வரும், ஏதாவது பூச்சிகளை திங்கக்கூடியது வரும். முக்கியமாக இது வந்து கரையான், இந்த ஒரு மாதிரி பூச்சி இருக்கும் பாருங்கள், வித்தியாசமாக சதையெல்லாம் இருக்கும், சதை மாதிரி இருக்கும். உடம்புல வந்து தோல் ஓடுலாம் இருக்காமல் இருக்கும். அந்த மாதிரி பூச்சிகளெல்லாம் பாம்புகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதுக்காக கோயிலெல்லாம் போய் படுத்துக்கிறோம். அது இல்லாமல் வெயில் காலம், மழை காலம், குளிர் காலம்னா அனல், அந்த வெப்பத்துக்கு நல்லா குளுன்னு வேணுமேங்கிறதுக்காக உள்ளே போய் படுத்துக்கிறோம். இப்படித்தான் பாம்புகள்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இச்சாதாரணமாக கிடையாது. 2வது, ஆரம்ப காலத்தில் காடுகளில் வந்து வீடுகள் வசிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் மக்கள் வந்து இந்த பாம்பு புத்தை வணங்கணும் அப்படிங்கும்போது என்னென்னா மஞ்சள் பவுட்ரு போட்டு முட்டை வச்சு வணங்குவாங்க. அப்படிங்கும்போது எறும்புகள் தான் வந்து அதெல்லாம் சாப்பிடுவலிசு. பாம்பு வந்து முட்டையெல்லாம் வந்து சாப்பிடாது. முட்டையை முழுங்கிட்டு அது வந்து துப்பும். அதெல்லாம் வந்து அது ஒரு கேட்டகரி. ஆனால் இந்த மஞ்சப்பொடி போட்டாலே உங்களுக்கு எதுவுமே வராது. மஞ்சள், மிளகு, அதை வந்து பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, வசம்பு, இதுக்கெல்லாம் வந்து பாம்பு வரவே வராது. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு, தன் வீட்டை காப்பாற்றுறதுக்காக ஆரம்ப காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த புத்துகளெல்லாம் வணங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ நாகரிகம் பெருகி போச்சு. இப்போ புத்துகள்லாம் கிடையாது.
இப்போவும் வீடுகளில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இந்த மஞ்சப்பொடியை வந்து பயன்படுத்துவாங்க. அடுத்ததில் நம்ம விரிவாக்கமாக பாம்புகளை பற்றி பேசுவோம். வாழ்காலம்.